ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி சொல்லி தான் சத்யா பற்றின தேவி பற்றின உண்மை தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, ஸ்ருதி சொல்லாமல் அங்கே வேற ஒருத்தவங்க சொல்லி தான் எல்லா உண்மையும் செல்வநாயகிக்கு தெரிய வருது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ருதி வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சத்னா தேவி பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டில் வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. உடனே செல்வநாயும் சத்யா கிட்ட பேசிட்டு இருந்த செல்வநாயகி என்ன ஸ்ருதி கத்துற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எதுக்காக கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்க்க வராங்க. அப்போதான் வந்து ஸ்ருதி வந்து தேவி கிட்ட போயிட்டு தேவி நீ யாரடி ஃபஸ்ட்டு சொல்லிடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் தேவி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. தேவினால எதுவுமே பேசவே முடியல. உடனே தேவி எதுவுமே பேசல. சத்யா தான் வந்து எதுக்கு இப்போ நீ வந்து ஸ்ருதியை போட்டு கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் தேவி அபி வந்ததுக்கு அப்புறமா தான் பொண்டாட்டியை பேசுறதை பொறுக்காம அபினால சும்மா இருக்க முடியுமா? உடனே அபி வந்து ஸ்ருதி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து தேவியை வச்சு இப்போ நீ கத்திட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படி சொல்லி கேட்கவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, உண்மையை தெரிஞ்சுக்கோ. இந்த ஸ்ருதி வந்து இந்த செங்கமல் வரதனோட மக தான், இந்த சத்யா தான் இந்த தேவியோட அக்கா, இது எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கல்லடைக்குறிச்சிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சத்யா தேவி பற்றின எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ வந்து சத்யாவும் அந்த இடத்துல மழுப்பி விட்டுறாங்க. அப்புறம் வந்து சத்யாவோட மாமா அதாவது அர்ஜுனோட அப்பாவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அவங்களும் வந்து என்ன ஸ்ருதி பேசிகிட்டு இருக்க, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ வாட்டில் போவியா, நீ வந்து ஒருத்தவங்க கிட்ட இவங்கள பற்றிலாம் கேட்பியா, அவங்கள வந்து சாட்சிக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க செத்து போயிடுவாங்களாம், இது என்ன ஒரே கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பாவும் வந்து மழுப்பி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செல்வநாயகிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், கண்டிப்பாக ஸ்ருதி சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே செல்வநாயகி அதை வெளியே காட்டிக்காமல் சரி எதுவும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை தான் வந்து திட்டுற மாதிரி திட்டுறாங்க. ஸ்ருதி உனக்கு என்ன அறிவா இல்லை, கெஸ்ட் எல்லாரும் இருக்கும்போது நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சரி ஸ்ருதி தான் சொல்லி எப்படியோ மழுப்பியாச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒருத்தவங்க ஸ்ருதி சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து சத்யா மேலே இருக்கிற கோவத்திலையும் சத்யா கூட வாழ வேண்டாம், இந்த டிவோர்ஸும் தள்ளி போயிட்டே இருக்கு, ஸோ வந்து வீட்டோட வந்து சத்யாவை ஒதுக்கி வச்சா சத்யாவோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் இந்த சத்யா நம்மளை விட்டு போயிடுவா, இவளோட தொல்லை வந்து ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ருதி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாங்க. உடனே செல்வநாயகிலேருந்து சத்யாலேருந்து தேவிலேருந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் சத்யா வந்து என்ன அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்ருதி சொல்கிறது எப்படி உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே போதும் சத்யா உன்னோட வேஷம்லாம் வெளியே வந்துருச்சு, திரும்ப நீ ஒன்று நடிக்காத அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சத்யா அப்படியே வந்து தலையை குனிஞ்சுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டே வந்து தனக்கு சப்போர்ட்டாக இல்லாதப்போ சத்யா உயிரோடு இருந்து தான் என்ன பண்ண அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து உடஞ்சே போயிடுறாங்க. உடனே தேவி வந்து ரொம்ப அப்படியே என்னடா இப்படி சத்யாவோட ஹஸ்பண்டே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவி உடஞ்சி போயிடறாங்க. உடனே அபி வந்து அர்ஜுன் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அர்ஜுன் அந்த ஸ்ருதிக்கு தான் வந்து மண்டை குழம்பி போச்சு அப்படின்னு பார்த்தா உனக்கு என்ன மண்டை குளர் ஆயிடுச்சா, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீயும் அந்த ஸ்ருதி சொல்கிறத கேட்டுட்டு ஆடிட்டு இருக்க, என்ன ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து அபி உனக்கு எதுவும் தெரியாதுடா, எனக்கு தெரியும், சத்யாவே வாயால் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டா, எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நானும் சத்யா வந்து இப்போ டிவோர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மொத்த ஃபேமிலிக்குமே பெரிய ஷாக்கு. ஏன்னா டிவோர்ஸ் வாங்க போகிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு இருக்கும்போது முக்கியமாக சத்யாவோட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து செம்ம ஷாக் ஆகிட்டு சத்யா கிட்ட சத்யா என்னடி இது, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே வாழ்றேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன டிவோர்ஸ்னு வந்து அர்ஜுன் மாப்பிளையே இப்படி பேசிகிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த விஷயத்தினால, அப்போ என்னைக்கும் உனக்கு டிவோர்ஸ் ஆகிறதா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் தேவி வந்து ஷாக் ஆகிட்டாங்க. தேவி சத்யா கிட்ட என்ன சத்யா சொல்கிற, உனக்கு டிவோர்ஸ் ஆக போதா, இந்த விஷயம் அர்ஜுனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து கேட்டுறாங்க. அப்போ தான் அர்ஜுன் சொல்லி தான் எல்லாமே உண்மை வந்து வெளியே வருது. அர்ஜுன் வந்து சத்யா பற்றின எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஸ்ருதி சொல்கிறது உண்மைதான், நான் எதுக்காக இவ்வளோ நாள் இந்த உண்மையை மறைச்சேன்னா சத்யாவுக்கு எதுவும் ப்ராப்ளம் வர வேண்டாம் அப்படி மறைச்சேன், ஆனால் இன்றைக்கி அவள் என்னையவே வந்து நான் தான் வந்து சுயநலமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னையே பேசுகிறேன், அதுவும் இல்லாமல் நாங்கள் பிரிய தான் போகிறோம், எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வரதான் போகுது, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொன்னால் என்ன இப்போ சொன்னால் என்ன, எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான்மா நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். செல்வநாயகிக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. அதோட உடனே செல்வநாயகி தேவி கிட்ட போயிட்டு அப்போது வந்து நீ பொய் சொல்லியிருக்க, சத்யா கிட்ட போயிட்டு அப்போ ஃபேமிலியே பெரிய செட்டப் பண்ணி நீங்கள் வந்து நடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் நடித்து என்னை ஏமாற்றிருக்கீங்க, இந்த குடும்பத்தை
குடும்பத்தையே ஏமாத்துறீங்க, இது எவ்வளோ பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி வந்து ரொம்ப கோபமாக வந்து கத்துறாங்க. உடனே சத்யா வந்து இல்லத்த, அதனால தான் இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. தேவி வந்து மாசமாக இருக்கனால தான் இதை சொல்ல முடியல. நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான் அத்தை, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை கூட தண்டிச்சிருங்க, ஆனால் என் அக்காவை விட்டுருங்க அத்தை, அவள் மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து கெஞ்சுறாங்க. உடனே சத்யா வந்து கெஞ்சுறாங்க தேவிக்காக. உடனே தேவி வந்து அத்தை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அத்தை, நான் பண்ண தப்பு தான் அத்தை, எனக்கு அபி கூட வாழணும், எனக்கு அபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தேவி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா கிட்டே கெஞ்சுறாங்க. அபி ஒரு பக்கம் உறைஞ்சி நிற்காங்க. தேவி என்னடா இப்படி நம்மக்கிட்டே வந்து இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் உறைஞ்சி நின்னாலும் சரி தேவி எதுக்காக சொன்னால் நம்ம கூட வாழ்கிறதுக்கு தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறுவாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் செல்வநாயகி கிட்ட சத்யா வந்து தான் அக்காக்காக கெஞ்சுறாங்க. ஆனால் செல்வநாயகி வந்து இதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது. செல்வநாயகி எப்படா கேப்பு கிடைக்கும், எப்படா வந்து தேவியை வெளியே துரத்திட்டு ஸ்ருதியை வந்து அபிக்கு கல்யாணம் பண்ணலாம் தானே இருந்தாங்க. அப்போ தான் உடனே வந்து ஸ்ருதி வந்து நான் சொன்னேன்ல அத்தை, நான் சொல்ல நீங்கள் நம்பினல, இப்போ பாருங்கள் சத்யாவை அவள் வாயால் அர்ஜுன் கிட்ட வந்து சொல்லியிருக்கா. அர்ஜுன் சொன்னால் இப்போ நீங்கள் அர்ஜுன் சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா, அப்போ நான் சொல்லி நீங்கள் நம்பலைன்னா எல்லாருமே வாங்க இப்போவே கரடக்குறிச்சிக்கு போய் உங்கள் ஃபேமிலி பற்றி விசாரிக்கலாம், அப்போ நம்புவீங்களா அப்படின்னு சொன்னோடனே சத்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இந்த ஸ்ருதி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறாளே, என்னாச்சு, எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னே வந்து சத்யாவுக்கு தெரில. ஆனால் சத்யா அந்த இடத்துலையும் போல்டாக என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் அக்காவை பார்த்துக்க எனக்கு தெரியும், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்னை கட்டின புருஷன் இவனே என்னை கைவிட்டுட்டான், இவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சோன்னா இவனே என் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிட்டான், இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் வாழ்ந்து தான் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு சத்யா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சத்யா வந்து ஆனால் தான் அக்காவுக்காக இல்லை, நம்ம தேவி வந்து நல்லா இருக்கணும், நம்ம போனாலும் பரவாயில்ல, தேவிக்காக வேணால் கொஞ்சம் இறங்கி பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்யா வந்து செல்வநாயகிட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தை நாங்கள் பண்ண தப்பு தான் அத்தை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தேவியை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேசும்போது தேவி வந்து சத்யாவோட கழுத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. செல்வநாயகி வந்து சத்யாவோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. தேவி இதை வந்து உறைஞ்சி ஷாக்காக தான் இருக்காங்க. செல்வநாயகி சத்யாவோட கழுத்தை பிடிச்சிட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, குடும்பத்தோடு சேர்த்து ஏமாற்றிட்டு இது எல்லாத்துக்கான பிளானும் நீ தானே போட்டு கொடுத்த, இப்போ என்னன்னா ஒருத்தமே கொலை பண்ணியிருக்கான், அந்த கொலைக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா, அர்ஜுன் சொல்லுடா அந்த முத்துப்பாண்டிங்கிறவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அர்ஜுன் வந்து எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி எந்த வளப்புமே அர்ஜுன் வந்து அதை சொல்லிக்கல. அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதானே என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அர்ஜுன் எந்த வளப்புமே சொல்லிக்கல. ஆனால் வந்து இப்படி வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. சத்யா வந்து கழுத்தை பிடிக்கவே சத்யாவோட அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட விடுங்க மேடம், எதுக்கு இப்போ வந்து என் பொண்ணோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்க ஃபஸ்ட்டு, இப்போ என்ன உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணும் அப்படி தானே. ஆமாம், தேவியும் சத்யாவும் என்னோட பிள்ளைங்க தான், நான் தான் அவங்களோட அப்பா, இவ தான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அப்பாவை வந்து போல்டாக வந்து ஒத்துக்கிறாங்க. உடனே செல்வனாகி இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை, அப்போ இவ்வளோ நாள் எதுக்காக நடிச்சிங்க, இதை அப்போவே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே, உங்கள் குடும்பத்தில் நாங்கள் எதுக்கு பொண்ணு எடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.